தோழி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் ஆஸ்ட்ரோ பூர்ணாவின் அன்பார்ந்த வணக்கங்கள். இன்னைக்கு நாம புத்தாண்டு பலன்கள் 2025 உண்டான ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் உண்டான பலன்களை பற்றி இந்த பதிவுல தெளிவா பார்க்க போறோம். நீங்க எந்தெந்த ராசி என்பர்கள் கவனத்தோட இருக்கணும், எந்த இடத்துல வேலை சம்பந்தமான சில மாற்றங்கள், அடுத்து தொழில்முறை ரீதியான சில மாற்றங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம சொல்லியிருப்போம். அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இந்த சேனலை முதன்முறையா பாக்குறீங்க, தோழி சேனலை முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும். இந்த தோழி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்கள் 2025 புத்தாண்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்கும். இந்த 2025ல நீங்க விடுபட முடியாத சில பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு நேரம். கடந்த 1.5 வருடங்களாக அந்த கேதுவனுடைய ஆதிக்கம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு அதிகமாக, என்ன முயற்சிகள் எடுத்தாலும் அதுல ஒரு தோல்வி, தடைகள், கடைசி வரைக்கும் இன்டர்வியூ போயிட்டு அதுல பாஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலைகள், தொழில்ல நிறைய கடன்கள், உங்களை நீங்களே அழித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு சில தேவையில்லாத பிரச்சனைகள், செய்யாத தவறுகளுக்கு தண்டனைகள், இந்த மாதிரிலாம் அனுபவித்து வந்துட்டு இருந்த இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த 2025ல ஒரு நிம்மதி பெருமூச்சு, நம்மளுடைய வாழ்க்கையும் இப்படி மாறி போச்சா அப்படின்ற அந்த பழச பத்தி நினைக்கிறதுக்கு கூட உங்களுக்கு நேரம் இல்லாமல் பயணிக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2025 இருக்க போது. நீங்க ஒவ்வொரு நிமிடமும் பொக்கிஷமாக பாதுகாத்து வந்த உங்களை சார்ந்து இருப்பவர்களுக்கு எந்த விதமான ஒரு துன்பங்களும் வந்துடக்கூடாது, எந்த விதமான ஒரு துயரத்தையும் நீங்க கொடுத்துடக்கூடாதுன்னு அவ்வளவு ஒரு பாதுகாத்து எல்லாரையும் கொண்டு வந்துட்டு இருந்தீங்க. ஆனால் நீங்க யாருக்காக நீங்க வாழ்ந்தீங்களோ பாத்தீங்கன்னா அவங்க கையாலேயே நீங்க கண்ணை குத்துக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய எதிரியாகவே அவங்க மாறிட்டாங்க. அந்த அளவிற்கு அந்த ஒரு நெஞ்சில பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வலி, வேதனை, துக்கம், துயரம் இப்படின்னு அடுக்கடுக்காக சொல்லிட்டு போலாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. அந்த அளவிற்கு பிரச்சனையோடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு இருப்பவர்கள், நமக்குன்னு ஒரு வாழ்க்கை விடியாதா, நமக்குன்னு ஒரு வழி தென்படாதா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு மிக பெரிய அளவுல வாழ்க்கையை இழந்து நிற்பவர்கள் இந்த கன்னிராசி அன்பர்கள் மட்டுமே. ஏன்னா ராசியிலேயே கேது பகவான், 7ஆம் இடத்துல ராகு பகவான் செய்யக்கூடாத விஷயங்களை எல்லாத்தையுமே செய்ய வச்சிருச்சு. இந்த 2 சர்ப்ப கிரகங்களும் சேர்ந்து வாழ்க்கையில எதெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்களோ அது எல்லாமே இழக்கக்கூடிய ஒரு அபாய நிலைக்கு கொண்டு வந்து விட்டுடுச்சு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. அதுவும் கடந்த 2 வருடங்களாக, இந்த 2 வருடத்துல நீங்க அனுபவிக்காத துன்பங்களே கிடையாது. எனக்கும் ஒரு காலம் வரும் அப்படின்னு நினைச்சு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு என்னுடைய நேரம் மட்டும்தான் இப்படி இருக்கு, எல்லாருக்குமே நல்லா இருக்கு, நான் மட்டுமே இந்த இவ்வளவு ஒரு போராட்டமான ஒரு வாழ்க்கையை அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த கன்னிராசி அன்பர்கள், ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும் ஒரு புதுவிதமான ஒரு பிரச்சனைகளோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய அந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள் பாத்தீங்கன்னா வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் கடனே வாங்கியிருக்க மாட்டீங்க. கடன்னாலே உங்களுக்கு என்னன்னு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு கவனத்தோட, ஒரு முன்னெச்சரிக்கையோட, எந்த விதம் யார்கிட்டயும் நம்ம ஒரு நாளைக்கு போய் நின்றக்கூடாது அப்படின்னு நினைச்சு நீங்க பார்த்து எல்லாம் சேமிச்சு வச்ச பணம் எல்லாமே கடந்த 2 வருடங்களாக காலியாகி இன்னொருத்தர்கிட்ட போய் கடன்னு போய் நிக்கக்கூடிய அளவிற்கு அந்த கடனாகப்பட்டது உங்களை சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு நேரம் தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு. கடந்த ஆண்டுகள்லாம் அந்த கடனில் இருந்து மீண்டு வந்துருவேனா மேடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய மனநிலை பாத்தீங்கன்னா, அழாத ஆண்கள் கூட அழக்கூடிய அளவிற்கு இந்த கண்ணியில இருக்கக்கூடிய உத்திரம் நட்சத்திர அன்பர் ரொம்ப போல்டான ஆட்கள், எதையுமே சகஜமாக ஒரு துணிச்சலாக செய்யக்கூடியவர்கள். திறமை இருந்து என்ன பிரயோஜனம் மேடம், நான் பட்ட அவஸ்தை யாருமே படக்கூடாது, என்னுடைய எதிரிக்கு கூட வரக்கூடாது அப்படின்னு நினைத்து ஒவ்வொரு நாட்களையும் ஒரு மரண பயத்தோட அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் இந்த உத்திரம் நட்சத்திர அன்பர்கள். உங்களுக்கு உண்டான ஒரு விடிவு கால வருடம் தான் இந்த 2025
2025 நீங்க பட்ட கடன்கள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. ஒரு நிம்மதி பெருமூச்சு நீங்க விடக்கூடிய ஒரு நேரம். அம்மா நான் என்னுடைய கடனை அடைச்சிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு அந்த கடனுடைய அளவு குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய அஸ்தம் நட்சத்திரம். அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் திறமைக்கு பஞ்சமே இருக்காது. எல்லா விதமான ஒரு திறமைகள், ஆயக்கலைகள் 60 தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கிற மாதிரி இவர்கள் எல்லா திறமையும் இருந்தும் ஒரு இடத்துல கூனி குறுகி, அதாவது ஒரு அவமானப்பட்டு, உங்களுக்கு பின்னாடி வந்தவர்கள்லாம் ஒண்ணுமே தெரியாதுங்க அவங்களுக்கு. ஆனாலும் அவங்க ப்ரமோஷன் அடுத்தடுத்த இன்கிரிமெண்ட் எல்லாமே வாங்கிட்டு போறாங்க. ஆனா உங்களுடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்லி கொடுத்ததே நீங்களாதான் இருப்பீங்க. அந்த ஆபீஸ்க்கு வந்து நீ இப்படி இருக்கணும், இந்த வேலையை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும்னு நீங்க தான் எல்லாமே அட்வைஸ் பண்ணிருப்பீங்க. ஆனா உங்களை பின்னாடி இருந்து புறமுதுகுல குத்துனவங்களே அவங்கதான். அந்த அளவிற்கு இந்த அஸ்த நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய வாழ்க்கையில அனுபவிக்காத அவமானங்களை அனுபவிச்சு இன்னைக்கு நேரத்திற்கு கூனி குறுகி நிற்கக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. நீங்க தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த 2025 இருக்க போகுது. குடும்ப வாழ்க்கையில பெரிய பெரிய இழப்புகள், அதாவது எந்த அளவுக்கு கணவன் மனைவி ரொம்ப தாம்பத்தியமா ஒரு அந்யோன்யமா இருந்தீங்களோ அந்த அளவிற்கு அந்த கணவன் மனைவிக்குள்ள அவ்வளவு பிரச்சனைகள் யாரு கண்ணுபட்டதோ தெரியல. அந்த அளவிற்கு அந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய அந்த அஸ்த நட்சத்திர குடும்ப வாழ்க்கை பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பின்னமாகி ஒரு கண்ணாடியை மேல இருந்து போட்டா எப்படி ஒரு துளி கூட மிஞ்சாதோ அந்த அளவிற்கு அந்த வாழ்க்கையாகப்பட்டது எந்த அளவுக்கும் மிச்சம் இல்லாமல் அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்புகளை சந்திச்சிட்டீங்க. அந்த இழப்புகள்ல இருந்து மீண்டு எழுந்து வரக்கூடிய ஒரு வருடம் தான். இழந்த வாழ்க்கையை உங்களால மீட்டெடுக்க முடியாது. ஆனா அந்த இழப்புகள்ல இருந்து நீங்க கொஞ்சம் மீண்டு வரக்கூடிய ஒரு வருடமாக தான் வரப்போகுது. இந்த ஆண்டின் இறுதியில் மறுமண வாழ்க்கைன்றது உங்களுக்கு காத்துட்டு இருக்குது. அந்த மறுமண வாழ்க்கையில உங்களுக்கு எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய அஸ்த நட்சத்திர அன்பர்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கன்னி ராசியில சித்திரை நட்சத்திர அன்பர்கள் யாருக்காக சொத்து வாங்கினேன், இன்னைக்கு அந்த சொத்துனால எனக்கு எந்த பிரயோஜனமுமே இல்லையே, ஒரு அவசர தேவைக்குதான் அந்த சொத்தை வாங்கினேன், ஆனால் அந்த அவசர தேவை என்னை ஏமாற்றி என்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்கிட்டாங்க. அந்த அளவிற்கு அந்த சொத்துக்கள்னால ஏமாற்றப்பட்டவர்கள்னா இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்கள் தான். கூட பிறந்தவங்களே உங்களை ஏமாற்றக்கூடிய அளவிற்கு அந்த சொத்து வந்து அந்த அளவிற்கு உங்களுக்கு ஒரு போதை பொருளாக மாறிடுச்சு. உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே ஏண்டா சொத்து வாங்கணும், எதற்காக நம்ம சம்பாதிச்சோம், யாருக்காக வாழ்ந்தோம், இந்த கேள்விகள்லாம் உங்களை கேள்வி கேட்டு கேட்டு கணைகளாக இருந்துகிட்டே இருக்கு. அந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில அந்த கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே பதில் தரக்கூடிய ஒரு வருடமாக தான் 2025 இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போது. யாரெல்லாம் ஏமாத்துனாங்களோ அவங்க முன்னாடி நீங்க தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு வருடம், அவங்களுக்கு முன்னாடி நீங்க சாதிச்சு காட்டக்கூடிய வருடம். ஒண்ணுமே திறமையே இல்லாதவங்க எல்லாம் வெளியில வரும்போது ஏன் உங்களால வர முடியாதா? கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது இந்த சித்திரை நட்சத்திர அன்பர்களுக்கு. 7ஆம் இடத்துல சனி பகவான் இழந்த வேலையை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது. தொழில்ல ஏற்பட்ட வீழ்ச்சிகள் எல்லாமே மீண்டு எழக்கூடிய ஒரு வருடமாக தான் இருக்க போது. கடனில் இருந்து வெளிவரக்கூடிய ஒரு வருடம். அடுத்து பாத்தீங்கன்னா மனம் சம்பந்தமாக சில பேர் பாத்தீங்கன்னா ஒரு பல பேர் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கடந்த வருடங்கள்லாம் இருந்திருக்கு. முதல்ல போய் நீங்க ஒரு கவுன்சிலிங் போங்க, உங்களுடைய மனம் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு மற்றவர்கள் அறிவுரை கூட கூறக்கூடிய அளவிற்கு நீங்க உங்களுடைய வாழ்க்கை மாறி போச்சு. அது எல்லாமே மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு வருடமாக தான் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இருக்க போகுது. கன்னிராசியில இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் பாத்தீங்கன்னா நீங்க நினைச்சதை சாதிக்கக்கூடிய வருடம். எத்தனையோ பேர் மாணவர்கள் நிறைய திறமைகள் இருந்தும் அந்த திறமைகள்ல இருந்து வெளியில வர முடியாத, அந்த திறமைகளை வெளிக்காட்ட முடியாத ஒரு தருணங்களை சந்திச்சிட்டு இருக்கிறீங்க. அதே சமயத்துல அந்த திறமைக்கு ஏற்ற ஒரு பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு இந்த நாலேஜ் இருக்கு ஆனா எனக்கு அதுக்கு உண்டான வேலை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய இந்த கன்னி ராசியில இருக்கக்கூடிய மாணவ செல்வங்களுக்கு நீங்க நினைத்த வேலை
ஒரு தகுதியான வேலை, மதிப்புமிக்க வேலை என்பது இந்த 2025ல ஒரு உறுதியான ஒன்றாக இருக்க போகுது. கன்னி ராசியில இருக்கக்கூடிய வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டம் அடுத்தடுத்த வளர்ச்சியை நோக்கி, இது நாள் வரைக்கும் நீங்க வளர்ச்சியான ஒரு பாதையை பயணித்தாலும் அதுல 4 படி சறுக்கும். எங்க ஒரு முன்னேற கூடாதே இவன் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவிற்கு உங்களை சார்ந்தவர்கள் எல்லாம் இருப்பாங்க. அவன் கீழே இறங்கிட்டான்னொடனே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. அந்த அளவிற்கு அந்த ஒரு வளர்ச்சியை நோக்கி பயணித்தாலும் கடந்த வருடம்லாம் ஒரு பின்னோக்கி ஒரு செல்லக்கூடிய ஒரு பாதையை தான் கடந்து வந்திருப்பீங்க. ஆனா இந்த வருடம் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு வளர்ச்சி பாதையும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு பாதையாக தான் இருக்க போது. வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்களுக்கு இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு வரணும்னா பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.